இல்லண்ணே 2 ரூபா குறைக்கலண்ணே. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? அது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் இல்ல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா? அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணா நியாயமா இருங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்க கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கேன்னு பாருங்க. அறத்தோட சொல்ல நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க, நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும்ல, அண்ணா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல. போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜேர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மாதிரி 2 ரூபா குறைச்சிங்க. எலெக்ஷன் மாதிரி யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம். மக்கள் முடிவு பண்ணிட்டேன், நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் ஆனஸ்டா சொல்றேன், பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுண்ணே. அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்ல. ஒரு நிமிஷம், மக்கள் தான் பாக்குறாங்க சார், மக்கள் தான் பாக்குறாங்க. நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே. மக்கள் தானே பாத்துட்டு, உங்களையும் மக்கள் பாக்குறாங்க, என்னையும் மக்கள் பாக்குறாங்க. பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம், கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு. மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குறைச்சா உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாம மாதிரி சின்ன பாப்பாவா நீங்க? சின்ன பாப்பாவா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா? பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை, குறைக்கவே இல்லை. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க 10 ரூபா 7 ரூபா குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? Are you that confident? இல்ல இல்ல இல்ல, I want test you. Are you that confident? போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்க குறைக்கல. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க, தெரியாத கேள்வி கேட்காதீங்க. ஞாபகம் இல்ல, தெரியாதுன்னு விட்டுருங்க.